முதல்ல பத்திரிகையாளர்கள் என்பது நான்காம் தூணுன்னு சொல்றதோட நான்காம் கண்ணுன்னு சொல்லலாம் ஒரு ஜனநாயகத்திற்கு. ஆனா எங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்கிறதோ அதை அவர்கள் வெளிக்கொணர்வது அவர்களது கடமை. அதை துணிச்சலாக செய்கின்ற பத்திரிகையாளர்களால் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது. இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் மூடி மறைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால்தான் நீதிமன்றங்களிலும் சரி, வேற எந்த பொதுவெளியிலும் சரி, பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு தனி உரிமை இருக்கிறது என்பதை அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டுல ஏற்கனவே கருத்து சுதந்திரம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னால மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது கருத்து சுதந்திரத்தை பற்றி அதிகம் பேசினார், பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி அதிகம் பேசினார். ஆனால் இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினாலோ ஒரு பேஸ்புக் இது போட்டாலோ உடனே கைது செய்யப்படுகிறார்கள். அதுக்கு மேல பத்திரிகை சகோதரர்கள் உண்மையை வெளிக்கொணர முயற்சி செய்யும் பொழுது அதை அவர்கள் தவறு இல்லை என்றால் அவர்கள் நேரடியாக அதை எதிர்க்கலாம், எதிர்கருத்து சொல்லலாம், இல்லைன்னா வீடியோ போடலாம், இல்லைன்னா அறிக்கை கொடுக்கலாம். ஆனா தாக்க ஆரம்பித்தார்கள் என்றால் எவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனை என்பது மட்டுமல்ல, எந்த பத்திரிகையாளருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை போய்விடும். ஆக நான் தவறு செய்வேன், ஆனா யாரும் இதை பிடிக்க கூடாது. நான் நல்லது செஞ்சா எனக்கு விளம்பரம் பண்றதுக்கு பத்திரிகையாளர் வேணும். ஆனா நான் தவறு செஞ்சா என்னோட எதுவுமே எடுக்கக்கூடாது என்பது மட்டும் இல்ல. எனக்கு அந்த வீடியோல பார்க்கும்போது ஒரு காவலர் அவரோட பர்சனல் செக்யூரிட்டியா என்னன்னு தெரியல, அது மாதிரி ஒருத்தர் நிக்கிற மாதிரி கூட இருக்கு. இப்ப சுத்தி உள்ளவர்கள் எல்லாம் அவர் தாக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உயிரை பணயம் வைக்கும் அளவிற்கு வெறித்தனமாக தாக்குகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆக இது ஒரு பத்திரிகை மேல நடந்த தாக்குதலா நான் பார்க்கல. பத்திரிகை சுதந்திரத்திற்கு மேல தமிழ்நாட்டில் நடந்த ஒட்டுமொத்த தாக்குதலா நான் பார்க்கிறேன். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சரில் தனியா ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே அதுக்கு விளக்கம் சொல்ல வராரு முதலமைச்சர். ஆனா இதுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சரின் பதில் என்ன? தமிழ்நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து.